பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித்திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம். நான் தான் உங்க டீச்சர். டீச்சர் எல்லாரும் உட்காருங்க, அமைதி. நான் இப்போ உங்களோட அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். இருக்கிறவங்க எல்லாம் எஸ் மேம்னு சொல்லுங்க. அடுத்தது அழைப்பவர். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒழுங்கா எஸ். ஓகே ஓகே. ஆனந்தி பாய் எங்க பார்த்த மாதிரி எஸ் மேடம். ஓகே. அவங்க இந்த கண்ணாடி போட்டு வரலாம் அது ரீடிங் கிளாஸ் தெரியாதுல, அதனால கண்ணாடி போட்டுருக்காங்க. நீ கண்ணாடி போட்டுருக்கியா? அது கலர் கண்ணாடி டீச்சர். கலர் கண்ணாடி போட்டுருக்காங்க. அந்த பேர் பாத்துக்கோ. அதன முன்னாடி அன்பு நந்தகுமார் கை தூக்குறாரு. நோ ப்ராக்ஸி. ஓகே. எனக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியுங்க யார் யார் இருக்கீங்க. வரல. அரவிந்தன் ஓகே ஓகே. நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. கிளாஸ்ல டைம் வரணும் சரியா? அருண்சாமி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இந்த அரவிந்த்
வரல. எத்தனை ஆப்சென்டீஸ் பா. பியூலா அவங்களும் வரல, பவானியும் வரல. வாட் இஸ் திஸ் பா? இது கிளாஸா என்னது? மாலினி மதிவாணன், சந்திரகுமாரி. எஸ் டீச்சர். டீச்சர் வேணே கிள்ளிக்கிட்டே இருக்கா டீச்சர். டீச்சர் வேணே கிள்ளிக்கிட்டே இருக்கா டீச்சர். சரி, இவருக்கப்பா நீங்க சொன்னோன்னே விட்டு. சரி, இப்படின்னா ப்ராக்ஸி கொடுத்தா எப்படிப்பா? கணேசன் நீங்க இருக்காங்களே, இன்னொரு கணேசன் நீங்க. சரி, ஜீவலதா, கமலம். எஸ் கமலம். கண்ணன் நீங்க, கண்ணன். எஸ் எஸ் கண்ணன் இருக்கு. பத்தியா அப்படி ஒரு அமைதியா இருக்கணும். காது கத்துக்கிறது இன்னொரு கண்ணன் நீங்க. ரெண்டாவது கண்ணன் வரலையா? பயங்கர ஆப்சன்டீஸ். லட்சுமி பாலசுப்ரமணியம். ஓகே, வெறும் லட்சுமி. லட்சுமி நாராயணன், லலிதா மனோகரன், மாதவன். எங்க இருக்கு? சும்மா கையாட்டினா எஸ் மேடம் சொல்லுங்க. மரியாதையே தெரியாம இருக்காங்க மிஸ். மஞ்சுளா, மனோகரன். எஸ், ஓகே, குட் பாய். இன்னொரு மனோகரன். குட் அட்டெண்டன்ஸ். இன்னொரு மனோகரன் போய் பரவாயில்லையா? மனோன்மணி. எஸ். மீனாட்சி சுந்தரம், மீனாம்பாள். குட்டி மீனாம்பாள். ஓட்டக்கால வச்சுக்கிட்டு முருகராஜ். முருகராஜுங்க. இது ரொம்ப ஏமாந்து கேஸ். நம்மளை விட்டுட்டு போன ஆளு. நந்தகுமார், பெரிய தம்பி, பொன்னம்மாள். அவங்க ஃபெயில் ஆனே, நான் ஜம்ப் பண்ணி அங்க வந்தேன். சுகந்தி, வாசுகி. ஒரு சாரி சொல்லிருக்கணும்னு அன்னைக்கு நினைச்சிருப்பீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மொமெண்ட் நமக்கு திருப்பி இப்ப கிடைச்சிருக்கு, which is seriously very valuable. So நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா இந்த கிளாஸ் ரூம்ல? Let's bring that by. சாரி கருப்பு பாபு, கண்ணாடி பாபு. Okay. All right. Now, okay. Do you remember about any unforgettable punishment? Your secret. Okay, okay. The secret இருக்கு. எல்லாருக்குமே நாங்க பாய்ஸோட ஒரிஜினல் நேமே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு மிடில் நேம் வச்சிருக்கோம். முரளிய பண்ண சொல்லுவோம். ஃபரூக் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள். இப்போ கிளாஸ் டைப்லயே தான் இருப்பாரு. அதனால பள்ளிக்கொண்ட பெருமாள் ஃபர்ஸ்ட் இயர்ல வச்சோம். முரளிதரனுக்கு அமுல் பேபின்னு வேற ஒரு பேர் இருக்கு. அமுல் பேபி. யார் அமுல் பேபி? எனக்கு தம்பி தான். எப்பயுமே என்னை பார்த்தா நீ என்னை தம்பின்னு கூப்பிடணும், வாங்க போங்க சொல்லக்கூடாதுன்னு திட்டுவான். ஸோ அப்புறம் மதியழகன் வந்து அயன்பால். ரெண்டு கிருஷ்ணகுமார் இருந்ததுனால குக்கிக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன குக்கிக்கு? யார் அவரு? அவர் தான் இப்ப என்னோட இப்ப ரீசெண்டா போனவரு சொந்த கிருஷ்ணகுமார். கேரளத்து கோயில். சௌராஷ்டிரால இருக்க பசங்களே காய் காய் அப்படின்னு நாயனார். நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார்.
சலகை ஒளி அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நடந்து வருமா லெஃப்ட் ரைட் ஓகே, so the most sensitive part of the day. பாபு வந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் கூட அவரை நல்ல பெருமையா பாபுன்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே கண்ணாடி பாபு தான். அவருக்கு பேர் வந்து கருப்பு பாபு. ஒரு மாசம் டென்ஷனா இருக்காரு பாருங்க.